Hello friends, welcome to Vidya Views. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி கேஷ்யூஸில் தான் இருக்கோம். இந்த கேஷ்யூ ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பனிக்கன் குப்பத்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக கேஷ்யூ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் இவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். என்னையும் அலோவ் பண்ணாங்க. முக்கியமாக இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கிடையாதுங்க. இது வந்து ஒரு vlog-ஆ தான் நான் பண்ணியிருக்கேன். பன்ருட்டியில் முந்திரி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த முந்திரி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் முந்திரி மூட்டைகள் குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பாய்லரில் போட்டு பாயில் பண்ணுவாங்களாம். இதுதான் அந்த ரா கேஷ்யூஸ். இதுதான் அந்த பாய்லர். ஸோ இதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சரில் தான் வந்து பாயில் பண்ணுவாங்களாம். இதை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இட்லியை வந்து எப்படி வேக வைப்போம், இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி மேலே ஸ்டீம், அந்த மாதிரி தான் இதை ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி எடுப்பாங்க போல். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் 24 hours அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுவாங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே அதை வந்து உடைக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறது. இந்த இடத்துல முந்திரி பருப்பை வந்து உடைச்சி தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதாவது அது மேலே இருக்க ஷெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. இந்த மாதிரி தனித்தனியாக உடைச்சி எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுக்குன்னு வந்து தனிப்பட்ட ஒரு மெஷின் இருக்குது, அதை வச்சு பிரேக் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ்க்கு இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உடைச்ச முந்திரி பருப்போட ஷெல்லு. முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஷெல்லை வந்து இந்த மாதிரி தனியாக வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு இதோ பாருங்க இப்படி இருக்கும் ப்ரௌன் கலரில். ஸோ இங்கே இருக்க மூட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி ட்ரை பண்ணுற ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ட்ரேயில் எல்லாத்தையுமே வச்சு இந்த யூனிட்டில் போட்டு ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சர் செட் பண்ணிவிடுவாங்க. எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டிக் இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சாக கூல் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் வந்து ட்ரையிங் ப்ராசஸ். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இதை ட்ரை பண்ணிவிடுவாங்க. உள்ளே இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு. அப்படி பண்ணால் மட்டுமே இதோட அவுட்டர் கவரிங் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ இது எல்லாம் ஒன்று ஒன்றா கையால் தான் ரிமூவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்குமே வந்து ஒரு செப்பரேட்டான மெஷின் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த மெஷின். ஸோ இதை வந்து பீலிங் இல்லைனா கிரேடிங் செக்ஷனுன்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி பார்த்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பின்னில் கொட்டுறாங்க. கொட்டி மெஷினை ஆன் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொட்டினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் ஸ்கின் தனியாக வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சைஸ் வைஸ் செப்பரேட் ஆகி பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதை தான் வந்து கிரேடிங் செக்ஷனுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் ஸ்கின் பீல் ஆகி கீழே வந்து கேஷ்யூஸ் எல்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி டக்குன்னு வந்ததுன்னு. பேட்சாக அது தானாகவே பிரித்து அனுப்பும். இப்போ இது வந்து சைஸ் வைஸ் தனியாக வந்து பிரிஞ்சு வருது. இது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததை இந்த இடத்துல பின்ல தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அடுத்து இந்த கலராக இருக்கிறத நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்கும் ஒரு மெஷின் இருக்குது. ஸோ அந்த மெஷினில் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் தானாகவே வந்து பிரிஞ்சு வந்துடும்.
ஸோ இதுதான் அந்த மெஷினு. இந்த மெஷினோட வேலையே கலர் வைஸ் தனியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். அதை வந்து திருப்பியும் ஒரு பின்னில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் வைஸ் பிரித்து எடுக்கும். பார்த்திங்கன்னா ட்ரே மாதிரி அங்கங்கே இருக்குது. ஸோ அந்த ட்ரேயில் தனித்தனியாக கலெக்ட் ஆகிடும். என்னதான் மெஷின் வச்சு இவங்க தனித்தனியாக பிரித்து எடுத்தாலும் அதில் ஒரு சிலதுன்னு ஒரு மைனர்ஸ் எரர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இவங்க வந்து மேனுவலாக இப்போ கிரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஹியர் அண்ட் தேர் இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறது, சைஸ் வைஸ் தரம் பிரித்து கிரேட் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, யாருமே வந்து பின்னை பார்க்கலாங்க பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு சைடில் போட்டுகிட்டே இருக்காங்க. குனிஞ்சு அவங்க பார்க்குறதோட சரி, இந்த இடத்துல என்ன சைஸில் இருக்குது எல்லாமே கேட்டால் அது பழக்கமா, அப்படியே பண்ணி எங்களுக்கு பழக்கமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது ரெடி சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி நமக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்க மாய்ஸ்ட் இன்னுமே இருக்குது. அப்போ அடுத்து இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல இன்னொரு ஸ்டீம் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் காற்று விட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இதில் இருக்க மாய்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும் இந்த ஃபேனு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாய்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் பார்த்து பதப்படுத்தி எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்க. ஸோ ரெடி பண்ணதை இந்த மாதிரி டின்னில் போட்டு டிஸ்பேட்சுக்கு ரெடியாக வச்சிடுறாங்க. நான் கூட முந்திரி பருப்புனா பறித்து அப்படியே உடச்சி கொடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன். இதில் வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இந்த ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days ஆகும் போல். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். நாம் முந்திரி பருப்பு ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவாக ஆகும்ல. அதெல்லாம் வந்து எப்படின்னா சரியாக இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாத போது கெட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் குவாலிட்டி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தனித்தனியாக இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தீபாவளி சீசன் வரப்போகுது. டெஃபினட்டாக நமக்கு முந்திரி பருப்பு தேவை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இல்லை என்கொயரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.